கையில காசு இல்ல. அழகப்ப வெளியூர் போயிடுச்சா? அவனாமா கல்யாணூருக்கு நாடகம் போட போயிருக்கேன். என்ன நேரம் வாரானோ? இது நியாயமா? இது தர்மமா? இது அடுக்குமா? என்னங்கடா எல்லாரும் இப்படி அடிபட்டு வந்து நிக்கிறீங்க? என்ன ஆச்சு? ஓ மாமாட்ட சகவாசம் வச்சுக்கிட்டு அடி வாங்காம அல்வாவா வாங்கிட்டு வர முடியும்? அடே புத்தி கெட்ட பசங்களா, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கடா முதல்ல. இத பாரு, உன் மகன் நாடகத்துல நடிக்கிறது உனக்கு பிடிக்காது. இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். அத நாங்க பணம் வாங்குறதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி சதி பண்ணிட்டியம்மா. நீங்க எல்லாம் சொல்றத பார்த்தா என் பிள்ளை எங்க மாட்டி விட்டு வந்த மாதிரி இல்ல தெரியுது. என்ன சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அழகப்பா மாமா எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியும். வாங்க. ஐயா காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்னைய காப்பாத்துங்க. தூங்கிக்கிட்டு போறது ஒரு இடம், இறக்கி விடுறது ஒரு இடமா? ஒரு பொருளை எடுத்துறதுல கொண்டாந்து வைக்கிற புத்தி வேணா பார்த்த பூத பக்கிகளுக்கு அங்க விட இங்க இல்லடா ரொம்ப பயமா இருக்கு. நானும் வித்தியா கிடைக்கிறீங்க அப்படின்னு வேடிக்கை வைக்கிறீங்க. சட்டுப்பட்டு ஒரு ஏரியா கொண்டாந்து மட்டும் என் பீதியை கிளியர் பண்ணி விடுங்கடா. அட ஏன்டா அப்படி நிக்கிறீங்க? வேதியில போக ஏதாச்சும் ஒரு முயற்சி தொலைங்க. எங்க அம்மா வந்துச்சு. அப்பா ஓடி போன காலத்துல இருந்து உன்னை நல்லா தானே வளர்த்தேன். ஏன் இப்படி திடுதுப்புன்னு அது மேல ஏறி உட்கார்ந்திருக்க? நான் எங்கம்மா ஏறினேன்? அதுக்கு செஞ்ச வேலை. டேய் அழகப்பா, அவசரப்பட்டு தற்கொலை பண்ணிக்கறடா. தற்கொலை பண்ண போறேனா? அடிங்க. நீங்க எல்லாம் உசுரோட இருக்கும்போது நான் என்ன தற்கொலை பண்ண? இறங்கி வந்து தடி. நான் சொல்றத கேளப்பா. எதுவா இருந்தாலும் பேசி தீத்துக்கலாம். கீழே வாப்பா. பேசி தீக்கிறதுக்கு அதுக்கு எலும்பு பயல ஏனிய கொண்டாடா வகுத்த கலக்குது. என்னம்மா நடந்த சொன்னா விருட்டுன்னு எந்திரிச்சு போய் அங்கிட்டு குருகுருன்னு பாக்குறாங்க. நீயும் டைப்பா பாக்குற. என்னாச்சு எல்லாருக்கும்? ஏண்டா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா என்கிட்ட சொன்ன கதைய நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் உங்ககிட்ட சொன்னேன். நீ அதோட ஒரு பாட்டையும் சேர்த்து அம்மா கிட்டே அள்ளி விடுறேடா. அள்ளி விடுறேனா? ஏமா நான் சொல்றதெல்லாம் நெசம்மா. இவனுங்க பூரா மொத்தமா சேர்ந்து உனக்கு செய்வினை வச்சுட்டாங்கடா. பாத்தியாடா அந்த கிழவிக்கு குசும்ப? இவனால நாம அடிபட்டு மிதிப்பட்டு உடம்பெல்லாம் புண்ணாகி கிடக்குறோம். இவனுக்கு நாம செய்வினை வைக்கிறோமா? முதல்ல இந்த கிழவிக்கு வைக்கணும்டா செய்வினை. நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா, அம்மா உனக்கு துர்நூறு பூசி விடுறேன். கிளம்புங்கடா கேரளாவுக்கு. வச்சிருவ செய்வினைய. மாமா அவங்க நம்மள நம்பாட்டி போறாங்க. ஆனா நான் நம்புறேன் மாமா. அப்படி சொல்ற தங்க, நீ நம்ம அல்ல. ரம்பை ஆண்டியோட டான்ஸ் முடிஞ்சிச்சு. அப்புறம் என்ன? யாருக்கு தெரியும்? திரும்ப அந்த பூத பிசாசு வந்து தூக்கிட்டு போனாதான் தெரியும். ஐயோ ஐயோ. இந்த கொண்டாந்து போட்டு பத்திக்கல. என்ன ஒரே பொம்பளை பிள்ளைய கூட்டமா இருக்கு? வரல. என்ன பண்ண போற? நீ மயிலினம், நீ குயிலினம், நீ மான் ஜாதி, நீ மாடப்புறாவின் ஜாதி, நீ சிட்டு, நீயோ தேன் சிட்டு. நீ அன்னம் இருந்தாலும் இவள் மீதுதான் என் எண்ணம். அப்படி போறா கண்ணே. எல்லா பூக்களும் மலர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது நீ மட்டும் ஏன் அயர்ந்த நிலையில் இருக்கின்றாய்? அப்படியா இருக்கிறேன்? இந்திரன் பார்வையில் தேவகன்னிகை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி இருக்க வேண்டும்? உன் கட்டுக்குள் அடங்கும் கமல மலர் மேனியில் இருந்து கமகமவென்று நறுமணம் கமல வேண்டும். அது என் நெஞ்சக்கூட்டில் உறங்கி கிடக்கும் ஆசைகளை தட்டி எழுப்ப வேண்டும். எழுந்தவுடன் உன்னை நான் பார்க்க வேண்டும். உன் கண்களோ டே இந்திரா, மெதுவாய் வருவாய், ஒருவாய் அமுதம் தருவாய் என கெஞ்ச வேண்டும். நானோ ஆசை பிளிர உன் பக்கம் வரும் பொழுதெல்லாம் நீ மிஞ்ச வேண்டும். அதையும் மீறி நான் உன்னை கொஞ்ச வேண்டும். ஆசைத்து விட்டால பிரபு, ஒரு சிறிய முடிவுரைக்கு இவ்வளவு நீண்ட முகவுரை தேவையா? உங்கள் தெளிவுரையை ஒரு வரியில் கூறுங்கள், எனக்கு புரிந்துவிடும். நாம் இருவரும் சேர்ந்து பள்ளி கொள்வோமா? பள்ளியை கொல்லக்கூடாது, அது பாவம். பேரலையில் நீயோ மல்லிகை செண்டு, பேச்சிலோ வெறும் மண்டு. பிரபு, நான் சொன்னது அந்த பள்ளியே அல்ல, அந்தரங்க பள்ளி. என்னடா சம்பந்தம் இல்லாம பேசுறானேன்னு பார்த்தேன். ஆனா அது சம்பந்தமா தான் பேசியிருக்கேன்.
மந்தார பூக்களுக்கிடையே மகரந்த சேர்க்கை நடக்கும் பொழுது மந்தி போல் குறுக்கே வந்து கெடுப்பவன் எவனடா? 30 முக்கோடி தேவர்களும் 41,000 ரிஷிகளும் கிங்கர்களும் கிங் புரோடர்களும் 8 திக்கு பாலர்களும் தங்களை வணங்குவதற்கு வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்களை கண்டாலே எனக்கு ஒவ்வாமை என்று உங்களுக்கு தெரியாது? அப்படி என்றால் அவர்கள் தங்களை வணங்குவதற்கு வழியே இல்லையா? அவர்களை நின்ற இடத்திலே நின்று நின்றபடியே வணங்கி போகச் சொல்லுங்கள். உத்தரவு. கண்ணே, பூக்களுக்குத்தான் வேலி போடுவார்கள். பூக்களையே வேலியாக போட்டிருக்கும் என் வேடிக்கையை பார்த்தாயா? தாங்கள் வாயை திறந்தாலும் பூ பூவாய் கொட்டுகிறதே. எது பூப்புவா கொட்டுதா? வாய்க்குள்ள என்ன செடியா முளைச்சிருக்கு? கனிக்குடமே, நம் பரிமாற்றங்களை எங்கிருந்து தொடங்கலாம்? எங்கிருந்து தொடங்கலாம்? எங்கிருந்து வேண்டுமானாலும். எனக்கு கூச்சமாக இருக்கின்றது. கூச்சம் வந்துருச்சா? எல்லோரும் போய்விடுங்கள். என்ன பிரபு, நன்றாகத்தானே பேசிக் கொண்டிருந்தீர்கள், என்ன ஆயிற்று? எங்கிருந்தோ வந்து விட்டது. போய்விடுங்கள். போய்விடுங்கள், போய்விடுங்கள். திடீரென்று புதிதாக ஒரு புது பூ பூத்திருக்கிறதே. அதன் அருகில் சென்று பரி என பறித்து புசி புசி என புசித்து விட வேண்டியதுதான். நில்லடி என் மலர்ந்த மல்லிகையே. ஆஹா, உன் பின்னழகே முன்னழகு போல் இருக்கின்றது. அப்படி என்றால் முன்னழகு என்ன அழகாக இருக்கும். இதுக்குத்தாரா? எங்கே மெதுவாக திரும்படி என் செல்லமே. இந்திரா, என்ன கயமத்தனம் செய்ய துணிந்தாய்? பூச்சூடிய அனைவரையும் பூவையர் என்று நினைத்து விட்டாயா? ஒரு கணம் நான் அயர்ந்திருந்தால் நாராயண நாராயண என்னவெல்லாம் நடந்திருக்குமோ நாராயணா. நாரதரே, நாம் இருவரும் தான் சுதாரித்துக் கொண்டோமே, பிறகு இன்னும் எதற்கு இந்த உதறல்? சரி, தொலைகிறது விடு. அப்படி விட்டு விடுங்கள். நீ ஏன் இப்படி அஷ்டகோணலாய் அமர்ந்திருக்கிறாய்? அதுவா? அது ஆசன கோளார். ஆசனத்தை மாற்றி விட வேண்டியதுதானே. இந்த ஆசன கோளாறு அல்ல, பின்னே போசன கோளாறால் வந்த ஆசன கோளார். அடச்சை, இந்திரனுக்கு மூல நட்சத்திரமா? என்ன, நாரதனிடம் நான் நெருங்கியதை போல் நீங்கள் என்னை நெருங்கியிருக்கிறீர்கள்? என்ன விஷயம்? உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும். அதற்காக முத்தம் கொடுப்பது போலவா வந்து சொல்வது? தள்ளி நின்று சொல்லுங்கள். தாங்கள் வரவு செலவு கணக்குகளை பார்க்க வேண்டும். ஆஹா, நாரதனின் வம்பில் கடமையை மறந்து விட்டேனே. நினைவுபடுத்தியதற்கு மிகவும் நன்றி. முதலில் போய் அதை எடுத்து வாருங்கள். உத்தரவு. பூலோகம் தோன்றி பல யுகங்களாகிவிட்டது. இதுவரையிலும் சொர்க்கத்திற்கு வந்தவர்களின் எண்ணிக்கை 2,30,000 தாண்டவில்லை. எப்பொழுது கேட்டாலும் புதிய வரவு வரவில்லை, புதிய வரவு வரவில்லை. இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும். எனக்கு எண்ணிக்கை கூட வேண்டும். ரம்பா ரம்பா, எனக்கு இன்னொரு சந்தேகம் ரம்பா. என்ன அழகா? இதுவரைக்கும் பூலோகத்துல பல கோடி பேர் இறந்திருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்திரன் 2,30,000 பேர் தான் சொர்க்கத்துக்கு வந்ததா சொல்றான். அப்ப மிச்ச பேர்லாம் எங்க? அவர்கள் எல்லாம் நரகத்தில் இருப்பார்கள். நரகத்திலயா? சொர்க்கம் இந்திரலோகத்துல இருக்கு, நரகம் எந்த லோகத்துல இருக்கு?